ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கல்ஃபில் வேலை தேடி வந்தவங்க ஜாப் சீக்கர்ஸ் முக்கியமாக செய்யக்கூடாத 3 விஷயங்கள் அது நம்ம பார்க்க போகிறோம். பல விஷயங்கள் இருக்குது செய்யக்கூடாத விஷயங்கள். அதில் முக்கியமான 3 விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கல்ஃபில் வேலை தேடி வர்றவங்க வேலை குயிக்காக கிடைக்கிறதுக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக வேலையில் லேண்ட் ஆகுறதுக்கு, நம்ம ட்ரீம் ஜாபில், கனவு ஜாபில் லேண்ட் ஆகுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற பல வீடியோஸை பார்த்துருக்கோம். என்ன செய்யணுங்கிறது எந்த அளவுக்கு அதி முக்கியமோ அதை விட, அதற்கு நிகராக அல்லது அதை விட மிக முக்கியமானது எதை செய்யக்கூடாது என்பது. செய்ய வேண்டியதை செஞ்சு செய்யக்கூடாததையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்காது. அதாவது எதை செய்யணுமோ அந்த செய்யக்கூடிய விஷயங்களில், செய்யக்கூடாத விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதும் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒன்று. நான் கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னா, எனவே டாபிக் வருவோம். நம்பர் 1, இங்கே நம்ம வேலை தேடி வர்றவங்க ரூமில், பேச்சுலர்ஸ் ரூமில், பெட் ஸ்பேஸில் தங்கி வேலை தேடுறப்போ நம்ம ரூமில் உட்காந்து ஜாப் போர்ட்டல்ஸில் byth.com, naukri.com, indeed.com, linkedin, gulftalent.com இந்த மாதிரி பல ஜாப் போர்ட்டல்ஸில் நம்ம சிவியை ரெஜிஸ்டர் பண்ணி ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணிகிட்ருப்போம். ரூமில் அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம், ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணிகிட்ருப்போம். ஆனால் ரூமில் உள்ளவங்க ஃபார் வாட்ஸ் எவர் த ரீசன், அவங்களுக்கு தெரியாமல் இருப்பது கூட மிக முக்கியமான காரணமாக இருக்கலாம். அவர்களுடைய இக்னரன்ஸ், அவங்க படிக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது அவங்க ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் ஜாப் தேடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சரின்னு அவங்களுக்கு பட்டிருக்கலாம். அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னப்பா ரூம்லேயே உட்காந்துட்டு வேலை தேடிட்டு இருக்கேன், இப்போ எப்படி வேலை கிடைக்கும், நீ வந்திருக்கிறது 2 மாதத்து விசிட் விசாவில், வெளியில் ஓடி ஆடி போய் 4 இடத்துக்கு போய் 4 கம்பெனியில் படி ஏறி சிவி கொடுத்தா தானே உனக்கு வேலைக்கு ஆகும், இப்படி உட்காந்துருந்தா ஒன்றும் வாய்ப்பு இல்லைப்பா, வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணிவிடுவாங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இப்போ உள்ள நவீன காலகட்டத்தில், ஓகேங்களா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெவல்யூஷன் நடந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அல்ட்ரா மாடர்னாக ஹைடெக்காக மாறிட்ட இந்த உலகத்தில் எல்லாமே ஆன்லைன் தான். ஆன்லைனில் தான் எல்லாமே. ஈவன் நீங்கள் கம்பெனியில் படி ஏறினா கூட ரிசப்ஷனில் வாங்கி வச்சுக்குவாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட ரிசப்ஷனில் போனால் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவாங்க, இந்த கம்பெனியோட வெப்சைட் இது தான், இதோட இது இருக்குது, இமெயில் அல்லது வெப்சைட் அட்ரஸ் இருக்குது, இதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி சிவியை இதில் பதிய வைங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஸ்லிப் கொடுப்பாங்க, இல்லாட்டி எழுதி கொடுப்பாங்க. ஸோ கம்பெனி படியேறி ஜாப் கேட்குறதெல்லாம் பழசான ஒரு கன்வென்ஷனல் ட்ரெடிஷ்னல் மெத்தட். யாரும் இப்போ ஃபாலோ பண்ணுறதில்ல, ஓகேங்களா. குறிப்பாக படிச்சுட்டு ஓரளவு நல்ல ஹையர் செகண்டரி, காலேஜ் டிகிரிலாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் ஒர்க்லாம் தேடுறப்போ நீங்கள் படியேறி அப்ளை பண்ணால் ஜாப் கிடைக்கும், அதிகமான பொட்டன்ஷியல் ப்ராபபிலிட்டி அதிகமாகும்னு நினைக்கிறது மிக தவறான ஒரு அனுமானம். அதனால் ஆன்லைனில் வேலை தெரிஞ்சு நல்லா சிறப்பாக நீங்கள் ஜாப் ரூமில் உட்காந்துக்கிட்டே தேடினாலே பெஸ்ட். தெரிஞ்சவங்க மூலமாக, இப்போ வேர்ட் ஆஃப் மவுத் ரெஃபரன்ஸ் மூலமாக ஜாப் ஈஸியாக கிடைக்கும் தெரிஞ்சவங்க மூலமாக. அதுதான் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக பண்ணிட்டு நமக்கு முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கலன்னா கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி நம்ம முயற்சிகளை மாற்றி பல விஷயங்கள்லாம் செய்யணும். ஸோ நம்பர் 1 செய்யக்கூடாதது, வெளியில் போய் படியேறி ஃபிசிக்கலாக போய் நம்ம கம்பெனியில் கால் தடம் பதிச்சு சிவியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மாற்றணும். அப்படி யார் சொன்னாலும் அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஆன்லைன் சர்ச்சை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா, நம்ம ஜாப் தேடிட்டு வந்த ஒரு சூழ்நிலையில் ரொம்ப டெஸ்பரேட்லி வி வில் பி லுக்கிங் ஃபார் ஜாப், இல்லைங்களா. ரொம்ப டெஸ்பரேட்டிங்காக இருப்போம். ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில், குறைச்ச சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வேலையில் ஏறிடணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவலில் எப்படியாச்சும் ஒரு ஜாபில் ஏறணும், நம்ம அந்த மாதிரி ரொம்ப ஆவலாக இருக்கிறப்போ, டெஸ்பரேட்டாக தேடிட்டு இருக்கிறப்போ அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு பல ஃபேக் ஸ்கேமர்ஸ் ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க, ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி வச்சுருக்கேன், நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 100 திரகம், 200 திரகம், 300 திரகம், 500 திரகம் கொடுங்க, நீங்கள் உங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் இதை பல கம்பெனிஸ்க்கு நாங்கள் கொடுப்போம், அப்போ உங்களுக்கு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணுவாங்க. எந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி உங்கள்கிட்ட கேண்டிடேட்ஸ்கிட்ட காசு கேட்குறானோ அவன் போலியான ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. காசு கேட்குற ஆளுங்கள்ட்டேருந்து விலகியே இருங்க. நீங்கள் நார்மலாக ஜாப் போர்ட்டல்ஸில் அப்ளை பண்ணி, நார்மலாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஒரு கம்பெனியில் அப்ளை பண்ணி உங்களை செலக்ட் பண்ணி இன்டர்வியூவில் பாஸ் பண்ணாலே நீங்கள் எந்த காசும் கொடுக்காமலே சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸ் ஆக முடியும். காசு கேட்குறாங்கன்னா போலி. நீங்கள் டெஸ்பரேட்டாக ஆவலில் இருக்கிறதுனால காசு கேட்குறவங்கள்ட்ட கொடுத்துட வேணாம். நிறையா போலிகள், அது மட்டும் இல்லை, லோக்கல்லே இந்த மாதிரி போலிகள் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நிறைய ஷார்ஜாவில், துபாயில் சின்ன சின்ன கம்பெனிஸ். எனக்கு ஒரு கம்பெனிஸ்லாம் ஆரம்பத்தில் ஒரு கால் வந்து CORE கோர் அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்டாங்க. ஒரு தடவை தெரியாமல் நானும் கொடுத்தேன் ஆக்சுவலாக ஆரம்ப காலகட்டத்தில். அது எனக்கு அப்போ தெரியல, எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போ அதெல்லாம் போலின்னு நல்லா உணர்ந்துட்டேன் ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லைங்க, நிறைய வெளி இமெயில் அட்ரஸ், தெரியாத அட்ரஸ்லேருந்து புகழ்பெற்ற
கம்பெனிஸோடைய பேரை இமிட்டேட் பண்ணி அதை அப்படியே ஒற்றுமைப்படுத்தி அந்த பெரிய கம்பெனிஸில் வர மாதிரி வரும், ஷெல் அதுலேருந்து வர மாதிரி வரும், பிரிட்டிஷ் பெட்ரோலியம் பிபி வர மாதிரி வரும். ஆனால் உள்பக்கம் நீங்கள் வந்து இமெயில் அட்ரஸ் நல்லா ஒத்து படிச்சிங்கன்னா அந்த டொமைன் நேம் வந்து வேறு எங்கேருந்து இருக்கும், அதை நல்லா உற்று நோக்கணும். இந்த மாதிரி அந்த போலியான ஆஃபர் லெட்டர் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் சிவியை ஜாப் போர்ட்டலில் பார்த்தா உங்கள் சிவி இந்த வேலைக்கு தகுதியாகிவிட்டது, நீங்கள் செலக்ட் ஆகிவிட்டீர்கள், உங்களுக்கு $10,000 $5,000 சம்பளம், ஏதோ ஒரு சம்பளம், ஆனால் பெரிய சம்பளமாக போட்டிருப்பாங்க, அட்ராக்டிவாக அப்பீல் பண்ணுற மாதிரி. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு $500 ஆரம்பத்துலேருந்து கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்பளத்துலேருந்து அது வந்து உங்களுக்கு சேர்த்துருவாங்க ஆக்சுவல்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப கம்பல் பண்ணி ஸ்கேமர்ஸ் வந்து உங்கள்கிட்ட காசு பறிக்க இமெயில் மூலமாகவும் ட்ரை பண்ணுவாங்க. புகழ்பெற்ற கம்பெனியினுடைய பேரை வைத்துக்கொண்டு போலியான வந்து விஷயங்களை செய்கிறவர்கள். இது நம்பர் 2. இந்த மாதிரி போலியான காசு கேட்கின்ற ஸ்கேமர்ஸை ஏமாறக்கூடாது. நம்பர் 2. நம்பர் 3 என்னென்னா, நம்ம ஜாப் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ இந்த மாதிரி ரூமில் உட்காந்தோ வீட்டில் நம்ம இருக்கிற இடத்துல உட்காந்தோ ஆன்லைனில் வேலை சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம், எந்த விதமான பதிலும் இல்லை அப்படின்னா நம்ம செய்யக்கூடாதது என்னென்னா, 3வது முக்கியமாக செய்யக்கூடாதது, சரி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோம் கிடைக்கவே இல்லை, முயற்சிகளை தொடர்ந்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, அதில் சந்தேகமே இல்லை. கண்டினியூ முயற்சிகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் முயற்சிகளில் பலன் இல்லாதப்போ நம்ம செய்கின்ற முயற்சிகளில் ஏதோ சம்திங், ஏதோ ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்கோ, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஒர்க் ஆகலையோ, அதனால தான் பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். அதில் முக்கியமாக யோசிக்க வேண்டியது நம்ம சிவி. நம்ம சிவி தான் நம்ம வேலை தேடுவதற்கான விலாசம். நம்மளுடைய விலாசமே நம்ம சிவி தான் நம்ம வேலையை வந்து நமக்கு கொண்டு வரப்போகுது. முதல் படியே சிவி தான். சிவி வந்து ஆரம்பத்தில் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளெலாம் வந்து சிவி உண்டாக்குறப்போ 5 பேஜ் 6 பேஜ் 10 பேஜோட நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனால் எம்ப்ளாயர்ஸ் அது போகிறப்போ அவங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிவியை பார்க்குறப்போ வந்து 10 பேஜெலாம் பார்க்குறதுக்கு பேஷன்ஸ் இல்லை. மினிமமாக 2-3 பேஜஸில் முடியணும். ஆக்சுவலாக 2 பேஜஸ் நார்மல், 3 பேஜஸ் மேக்ஸிமம். அப்போது நீங்கள் சிவியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈவன் பெய்டு சர்வீசஸ் கூட நீங்கள் அணுகலாம். நிறைய ப்ரொஃபஷனல் சிவி கிரியேட்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அவங்க நாக்ரி இந்த மாதிரி நிறைய பேர் பைத் எல்லா ஜாப் போர்ட்டல்ஸும் சிவி ரைட்டிங் சர்வீசஸ் வச்சுருக்காங்க. ப்ரொஃபஷனலாக உங்களை 10 பேஜ் சிவி நீங்கள் கொடுத்தா அவங்க 2-3 பேஜுக்கு அழகாக சுருக்கி நல்ல ஃபார்மேட்டில் அப்பீலிங்காக சூப்பராக கொடுப்பாங்க. அதை உங்கள்கிட்டையும் கொடுத்து திருப்பியும் கஸ்டமைஸ் பண்ண சொல்லுவாங்க. பண்ணி நீங்கள் உங்களுக்கு நல்ல, அதாவது அவங்கள்ட்டே கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியும். நம்ம சிவி நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். ஆனால் அதை ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டில் நல்லா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி 2-3 பேஜில் நம்ம சிவியை பெஸ்ட்டாக கொண்டு வந்து அதை நம்ம சிவியை சரிப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சிவி தான் நம்ம விலாசம். சிவி சரியில்லைன்னா நம்மளை கூப்பிடவே மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு விடாமுயற்சின்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் கால் வராது. ஸோ கால் வரலன்னா சிவியை கொஞ்சம் சரி பாருங்கள். சிவியை நீங்கள் ப்ரொஃபஷனல் பெய்டு சர்வீசஸில் காசு கொடுத்து நீங்கள் பண்ணால் பெஸ்ட்டு. இது இன்வெஸ்ட்மெண்ட்டு, செலவு கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது அப்படியே திருப்பி வரும். இல்லை காசு கொடுத்து வேணால் என்னாலே பண்ண முடியும்னா தாராளமாக நீங்களும் பண்ணலாம். ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பெஸ்ட் பெஸ்ட் சிவி ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போட்டு அதில் நல்ல ஃபார்மேட் வர்றதை பார்த்து நீங்களாக உங்களுடைய சிவியை மாற்றி அமைத்து உங்கள் முயற்சிகளால் செய்தாலும் அதுவும் நன்று, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு 3 விஷயங்கள் ரொம்ப மகத்தான முக்கியமான விஷயங்கள். இந்த விஷயங்களை செய்யாமல் இருக்கணும். செய்யாமல் இருந்தாலே உங்கள் வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகமாகுதுங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாரும், வேலை தேடிக்கிட்டு இருக்கிற எல்லோருக்கும் சிறப்பான உங்களுடைய கனவு ஜாப், ட்ரீம் ஜாப் கிடைத்து நீங்கள் நல்ல வேலையில் செட்டில் ஆகிறதுக்கு, கை நிறைய சம்பளம் சம்பாதித்து உங்களுடைய குடும்பத்தை சந்தோஷமாக சப்போர்ட் பண்ணுவதற்கு எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது சகோதரன் நூருல்லா. ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் அஹெட். பீஸ்.